வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்று ஆத்திச்சூடி பற்றி பார்ப்போம். அதாவது சிங்கப்பூரில் இருந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த ஹேமா என்பவரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆத்திச்சூடி இப்போது பார்ப்போம். ஆத்திச்சூடி என்பது ஔவையார் பாடிய நூல்களில் ஒன்று. ஆத்திச்சூடி இது ஆத்தி மாலையை சூடியுள்ள சிவபெருமானை குறிக்கும். ஆத்திச்சூடி என்பது காப்பு செய்யுளின் முதல் சொல் ஆகும். அந்த சொல்லே நூலுக்கு பெயராக அமைந்துள்ளது. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. ஆத்தி மாலையை சூடி வீற்றிருக்கும் சிவபெருமானை நாம் போற்றி வணங்குவோம் என்று ஆத்திச்சூடி தொடங்குகிறது. இந்நூல் 109 அடிகளை கொண்டுள்ளது. இந்நூலில் உள்ள அடிகள் அகர வரிசையில் அமைந்துள்ளன. படிக்கின்றவர்கள் தாங்கள் படித்தவற்றை மனதில் எளிதில் பதிய வைப்பதற்கு இந்த அகர வரிசை உதவும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல பண்புகளை கற்பிக்கும் நோக்கில் எழுதப்பட்ட நூல் ஆத்திச்சூடி. எனவே கல்வி பற்றிய பல செய்திகள் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றை கற்போர் கல்வியின் சிறப்பையும் தேவையையும் புரிந்து கொள்ள இயலும். ஆத்திச்சூடியில் வரும் முதல் அடி அறம் செய்ய விரும்பு. அறம் என்று சொன்னால் நல்ல காரியங்கள். அப்போ அறம் செய்ய விரும்பு. அறம் செய்வதற்கு ஆசைப்படு, விரும்பு. நல்ல காரியங்களை செய்ய விரும்பு என்பதாகும். இது ஔவையாரின் ஆத்திச்சூடியில் வரும் புகழ்பெற்ற வரிகளுள் ஒன்று. இது தர்மம், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தானம் போன்ற நல்ல செயல்களை செய்ய ஊக்குவிக்கிறது. அறம் செய்ய விரும்பு என்று ஔவை சொல்ல காரணம், விரும்பினால் மகிழ்ச்சியாக அறம் செய்வோம், மீண்டும் மீண்டும் செய்வோம், தேடி தேடி போய் செய்வோம். அறம் செய் என்று மட்டும் சொல்லி இருந்தால் ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் செய்துவிட்டு ஔவை சொன்ன மாதிரி அறம் செய்து விட்டேன் என்று முடித்து கொள்வோம். அறம் என்பதற்கு தானம் என்று மட்டும் பொருள் அல்ல. அற வழியில் நிற்றல் என்றால் ஒழுங்கான தர்ம வழியில் நிற்றல் என்று பொருள். அற வழியில் நிற்க விருப்பப்பட வேண்டும். எனவே அறம் செய்ய விரும்ப வேண்டும். அறம் தானம் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது மட்டும் அறம் அல்ல. நல்ல செயல்கள் செய்தல் என்று சொன்னால் மாணவ பருவத்திலேயே சிறுவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது யாராவது சாலையை கடப்பதற்கு தடுமாறினால் அவர்களை சாலையை கடக்க உதவலாம். அதே போல் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போகக்கூடிய வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் மீதம் இருந்தால் அந்த தண்ணீரை கொண்டு வந்து கீழே ஊற்றாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு ஊற்றலாம். உங்கள் பக்கத்து வீடுகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை உங்களோட சேர்த்து கொண்டு அவர்களோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாத நேரங்களில் எல்லா இடங்களிலும் எரியக்கூடிய மின் விளக்குகள், மின் விசிறிகளை அணைக்கலாம். வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குழாயில் தண்ணீர் கசிந்தால் அதை நிறுத்தலாம். இவையெல்லாம் நல்ல செயல்கள். இவற்றையெல்லாம் செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனமே தேவை. அழைப்பு தேவையில்லை, உழைப்பே தேவை. ஆகவே அறம் என்று சொன்னால் இவை எல்லாவற்றையும் குறிக்கும். நாம் சாதாரணமாக அறம் செய்ய விரும்பு, மற்றவர்களுக்கு தானம் செய்யுங்கள் என்று சொன்னால் ஒரு பொருளை கொடுத்து உதவுவதுதான் தானம் என்பது அல்ல. அதுவும் அப்படி நீங்கள் பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லாதவர்களுக்கு பார்த்து பொருளை கொடுக்க வேண்டும். அதில் தான் நம்ம ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடி தேடி போய் கோவில்களில் போய் காணிக்கை செலுத்துறதை விட்டுட்டு ஒருவேளை ஒரு பசியால் வாடக்கூடிய ஒருவனுக்கு ஒருவேளை உணவளித்தால் அது தானம். அதுதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இதையே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று சொல்லுவார்கள். ஆகவே இளம் பருவத்தில் இருந்தே இந்த மாதிரியான சின்ன சின்ன நல்ல செயல்களை செய்தால் இது நல்ல ஒழுக்கம், பண்புள்ள செயல்கள். இவற்றையெல்லாம் செய்தால் இவையெல்லாம் அறம் என்பதன் பார்ப்படும். மீண்டும் ஆத்திச்சூடி. அறம் செய்ய விரும்பு. நல்ல காரியங்களை செய்ய விரும்புங்கள். அப்போ நல்ல காரியங்கள்லாம் நம்ம வாழ்நாளில் எப்பவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்றி.
மீண்டும் வரும் நாட்களில் ஆத்திச்சூடியின் அடுத்த அடிகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.